குடும்பத்துக்காகவும் கொடுத்த வாக்குக்காகவும் நிற்க முடியாம வேலை தொழில அலைஞ்சு ஓடி சம்பாதிச்சு கொண்டிருக்கக்கூடிய கும்ப ராசியில பிறந்த நண்பர்களே, இழந்தது உங்களுடைய உடல் மற்றும் மனம். அந்த இரண்டையும் மீட்டுக் கொடுக்க போகும் குருவனுடைய பயிற்சி காலகட்டம் மிக முக்கியமான முறையில் எதிரி, கடன் நோய், இந்த மூன்றும் கட்டுப்பாட்டில் வரப்போகுது. இன்றைய பதில் குரு பயிற்சியினுடைய பலங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். பதிவா ஃபுல்லா பாருங்க. ஓம் ஐஜாய் வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களே, குரு பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு 5ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கக்கூடியவர் ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போய் உச்சம் அடைய போகிறார். உங்களுடைய கும்பத்திற்கு அது 6ஆம் வீடு. 6ல் குரு போய் மறைந்தாலும் அந்த 6ஆம் வீட்டில் குரு உச்சம் அடைகிறார். அதனாலேயே கும்பராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான வகையில் இந்த எதிரி, கடன் நோய் சொல்லக்கூடிய விட, கொடுக்கக்கூடிய விட 6ஆம் வீடு தான். அந்த 6ல் தனக்காரன் சொல்லக்கூடிய குரு உச்சம் அடைந்தால் எதிரி, கடன் நோய் இந்த மூன்றும் கட்டுப்பாட்டில் வரும். கடனை அடைக்கிறவர்களுக்கு ஒரு வருமானத்தை, சம்பள உயர்வை, தொழிலே ஒரு லாபத்தை குரு கொடுப்பார். அதே போல நோயை தீர்க்கக்கூடிய சரியான ஒரு ட்ரீட்மெண்ட், சரியான மருத்துவ சிகிச்சையை குரு கொடுப்பார். அதே போல எதிரியை நல்லவனா மாற்றுவார் அல்லது எதிரியை உங்களிடமிருந்து விலக்கி வைப்பார். இதன் மூலமா கும்பராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி நிச்சயம் உண்டு. மேலும் 2ஆம் வீட்டில் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனிவான் குடும்பத்திற்காகவும் ஒரு வேலை ரீதியாகவும் உங்களுக்கு பல்வேறு கஷ்டங்களை, ஒரு அலைச்சல்களை கொடுத்திருக்கலாம். அந்த சனிபவனை குருவான் 9ஆம் பார்க்கறதுனால குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல், பிரச்சனை சரியாகும். குடும்பத்துக்குள்ள நீங்க சொல்லி புரிந்து கொள்ளாத உறவுகள் இனி உங்களை புரிந்து கொள்வார்கள். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சரிங்களா? அப்போ நீங்க ஓடி ஓடி தேடி தேடி போய் அலைஞ்சி கஷ்டப்பட்டு புரிய வைக்க வேண்டிய விஷயம் இனி இருக்காது குடும்ப உறவுகளிடம். சரிங்களா? அந்த உறவுல நன்மை நடக்கும். வேலை ரீதியான ஒரு அலைச்சல் கண்டிப்பாக குறையுதுங்க. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சம்பள உயர்வு, ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்கும். துறையை, வேலை பார்க்கக்கூடிய துறையை நான் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கேன் அப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை உத்தியோகம் வந்து அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. மேலும் இந்த குரு பகவான் மூலமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிலையான ஒரு தொழிலும் நிலையான சொத்தும் அமையும். அப்போ சொந்த வீடு அல்லது சொந்த நிலமோ அல்லது நிலையான ஒரு சொத்தோ அல்லது வேலையோ தொழிலோ கண்டிப்பாக அமையும். இதுக்கு வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் மிக முக்கியமாக கடன் கொடுத்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, கொஞ்சம் கவனத்தில் இருந்துங்க. மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டாம். மிக முக்கியமான ஒரு வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய யானைகள், அந்த யானைகளுக்கு தேவையான உணவை, கரும்போ வாழைப்பழமோ ஏதோ ஒன்று கொடுத்து யானைகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த யானைகளுக்கு அருந்ததுக்கு தேவையான நீர் போன்ற விஷயத்தை கொடுங்க. அதே போல் கோயில் உள்ள மீன்களுக்கு பொறி போன்ற விஷயத்தை வாங்கி போடுங்க அல்லது கோதுமை தானிய உணவுகளை கொடுங்க அந்த மீன்களுக்கு. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக உங்களுக்கு அமையும். தவறாமல் இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்ற விஷயம் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.